இது வந்து ஒரு தலைவர் எடுத்த இடைநீக்கம் என்பது ஒரு சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா மேல தொடர்ச்சியா ஆதவ் அர்ஜுனா வந்து தலைவர் ஒரு அறிக்கை வெளியிடுவாரு. உடனே இவர் அதுக்கு முரணா இன்னொரு அறிக்கை வெளியிடுவாரு. இப்படி தொடர்ச்சியா தலைவர் சொல்வதை மீறி மீறி இப்ப நடவடிக்கை எடுத்தது கூட அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அட்டாக் பண்றாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் வைக்கிறாரு, அப்படி வந்து கிடையாது. திமுகவை விமர்சனம் பண்ணலாம்னா பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அதிமுகவை பண்ணலாம், திமுகவை பண்ணலாம், பாஜக பண்ணலாம், நாளைக்கு விசிக கூட யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். அது இல்லை. ஆனா தலைவர் வந்து ஒரு புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றிய எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வந்து வெளியே வருது. இதுக்காக உங்களுடைய உழைப்பை நீ போட்டிருக்க, இந்த புத்தக நூல் வெளியீடுக்கு நான் கலந்துக்கலாமான்னு சொல்லிட்டு வந்து தலைவர்கிட்ட அவர் கேட்கிறாரு. நீங்க போங்க, கலந்துங்க, ஆனால் அரசியல் பேசாதீங்க, அரசியல் மேடையாக அதை ஆக்காதீர்கள் என்று தெளிவாக கூறி அனுப்பியிருக்கின்றார் தலைவர். அப்ப தலைவர் சொல்லை மீறி நான் ஒரு இடத்துல போய் நான் செயல்படுவேன்னா அது யாரா இருந்தாலுமே, தாய் சிறுத்தை ஒரு கருத்தை சொல்கிறது என்றால் அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் சிறுத்தை. அதை மீறி போயிட்டு அவர் அந்த மேடையில வந்து தலைவரை பத்தி பேசணும்னா தலைவர் எழுதி கட்டுரையை பற்றி பேசிக்கலாம், புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றிய கட்டுரையை பற்றி பேசியிருக்கலாம். அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா புரட்சியாளரை பத்தி ஒரு கட்டுரை எழுதிக்கிறார், அதை கூட எடுத்து பேசியிருக்கலாம். அதெல்லாமே பேசாம விட்டுட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து திமுக ஆட்சியை விமர்சனம் வைக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி கூட்டணி வைக்க போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் வந்து அங்க ஓடுது. அதன் பிறகுதான் வந்து தலைவர் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு 2 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சியோட பைலா படி வந்து பாத்தீங்கன்னா தலித் அல்லாதவர்கள் வந்து இடைநீக்கம் பண்ணணும்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பொதுச் செயலர்கள்லாம் அழைச்சி வந்து கூப்பிட்டு பேசி அதன் பிறகுதான் வந்து இடைநீக்கம் பண்ணணும். அதன் அடிப்படையில தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை இடைநீக்கம் பண்ணது மிகவும் சரி. ஏன்னா தலைவர் சொல்லுக்கு கட்டுப்படாதவர், ஒரு கட்சிக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. அப்ப தலைவர் சொல்ல மீறி மீறி பண்றோம்னா அப்ப தலைமை மீது ஒரு நம்பகத்தன்மை போயிடும் இல்லைங்களா? அப்படி நம்பகத்தன்மை போயிடக்கூடாது, கட்சி வந்து கட்டமைப்பு வந்து உடைந்து விடக்கூடாது, தலைவர் சொல்லுக்கு எல்லாருமே கட்டுப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு இதுவா தான் இந்த நடவடிக்கையாக தான் எல்லா சிறுத்தைகளுமே அப்படிதான் நாங்க பாக்குறோம். இது